அண்ணாமலை நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல் குரலாக ஓங்கி ஒலித்த அண்ணாமலை தற்போது மாணவிக்கு நீதி கேட்டு ஒரு நீதி பேரணி நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த பேரணியானது திமுக அரசை கண்டித்து பாஜகவின் மகளிர் அணி சார்பில் நடக்கப் போகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமை மற்றும் இன்று தமிழகம் முழுக்க பல பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் இதே கொடுமை ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற கொடிய சம்பவங்களை தடுத்து நிறுத்த தமிழக அரசு தவறிவிட்டது. காவல்துறையை மு.க.ஸ்டாலின் சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்காக மட்டுமே அவர் காவல்துறையை பயன்படுத்தி வருகிறார். அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் மட்டுமின்றி இதன் பின்னணியில் வேறு திமுக பெரும்புள்ளிகள் இருப்பார்கள் என்கிற சந்தேகங்கள் எழத் தொடங்கிவிட்டதால் இது குறித்து விசாரணை நடத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு திமுக தடை போட்டு வருகிறது. இப்படி திமுக உண்மைகளை வெளியில் கொண்டு வர விடாமல் தடுப்பதை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையிலிருந்து சென்னை வரை இந்த நீதி பேரணி நடைபெறப் போவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்த பேரணியானது ஜனவரி 3ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. சென்னையில் பேரணி முடிவடையும் போது தமிழக ஆளுநரை சந்தித்து பாஜக மகளிர் அணி ஒரு முக்கிய கோரிக்கை மனுவை அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த செய்தி திமுக வட்டாரத்தை மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி அடங்கிய குழுவினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 7 மணி நேரம் நேரடி விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது அங்குள்ள பேராசிரியர்கள் மாணவிகள் என பலரிடத்திலும் விசாரித்து ரிப்போர்ட் எடுத்து உள்ளார்கள். அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர்கள் போலீஸ் டிஜிபியையும் சந்தித்திருக்கிறார்கள். பின்னர் டெல்லி புறப்பட்டு சென்ற அவர்கள் விமான நிலையத்தில் மீடியாக்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கும்போது எப்படி அவரை இவ்வளவு சுதந்திரமாக நடமாட விட்டார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசியல் கட்சி சார்ந்தவர் என்றால் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா? யாராக இருந்தாலும் குற்றவாளி என்றால் அவர்களை அந்த பட்டியலில் தான் வைக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை காப்பாற்ற அரசியல் புள்ளிகள் அழுத்தம் கொடுப்பது தவறான செயல். அது அவர்களை மேலும் குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ள தேசிய மகளிர் ஆணைய நிர்வாகி மம்தா குமாரி, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவி மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மாணவியையும் சந்தித்து நடந்த சம்பவங்களை நாங்கள் விசாரித்துள்ளோம். அப்போது காவல்துறையிடம் தெரிவிக்காத மேலும் பல புதிய விஷயங்களை அந்த மாணவி எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதனால் அவர் பேசிய அந்த வீடியோவுடன் டெல்லி புறப்பட உள்ளோம். அதோடு இந்த விஷயத்தை தமிழக ஆளுநரிடத்திலும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதனால் கூடிய சீக்கிரமே நாங்கள் எடுத்துள்ள விசாரணை தொடர்பான ஆய்வறிக்கையை டெல்லியில் சமர்ப்பிக்கப் போகிறோம். அதன் பிறகு இந்த விவகாரத்தில் அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மம்தா குமாரி தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அடுத்தபடியாக மத்திய புலனாய்வு படையும் சென்னை வரப்போகிறது. இப்படி தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் பல உண்மைகளை மூடி மறைத்து வருவதால் மத்திய புலனாய்வு படையை களத்தில் இறக்கி உண்மையை வெளிக்கொண்டு வர ஆளுநர் ரவியும் வரிந்து கட்டி களமிறங்கிவிட்டார். அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பின்னணியில் நடந்தது என்ன, யாரெல்லாம் இருந்தார்கள், காவல்துறை அந்த மாணவிக்கு எப்படிப்பட்ட டார்ச்சர் எல்லாம் கொடுத்தார்கள் என்பது உள்ளிட்ட அனைத்து ரகசியங்களும் அடுத்தடுத்து அம்பலத்துக்கு வரப்போகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவி மட்டுமின்றி திமுக நிர்வாகி ஞானசேகரன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர மத்திய புலனாய்வுத்துறையும் களத்தில் இறங்கியிருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசும் சென்னை காவல்துறையும் வசமாக சிக்கப் போகிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் இந்த மாணவி விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.